கண்ணா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. யார் தெரியுதா? வணக்கம். இவர் ஒரு வகையில மாமா. டாடி டாடி, இந்த ஊர் ஜனங்களா எனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாருங்க, அந்த பாட்டிமா அந்த குழந்தையோட கையெடுத்து என்ன கும்பிட சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது டாடி. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். வா. நல்லா இருக்கீங்களா? டாடி டாடி, இந்த ஊரோட பேர் கொட்டாம்பட்டி தானே சொன்னீங்க? அங்க பாருங்க, மரிக்கொழுந்து பட்டின்னு எழுதிருக்கு. அம்மாவோட பேர் தானே மரிக்கொழுந்து. இந்த ஊருக்கு எப்படி அம்மாவோட பேர் வந்துச்சு? சொல்றேன், வா. அங்கிளோட பேசிட்டு வாமா. ஏம்மா, உன் பேர் என்னம்மா? சித்ரா. அங்கிள், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கொட்டாம்பட்டிங்கிற இவ்வளவு சின்ன கிராமத்துல பிறந்த எங்க அம்மாவால இந்த ஜனங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு, ஒரு சாதனை புரியுற அளவுக்கு எப்படி இவ்வளவு மெச்சூரிட்டி வந்துச்சு? அம்மா, சாதனை பண்றதுக்கும் தியாகம் பண்றதுக்கும் திருச்சியிலிருந்து தான் வரணும், திருநெல்வேலியிலிருந்து தான் வரணுங்கிற வரமுறை எல்லாம் இல்லம்மா. யாரு எங்கிருந்து வேணாலும் சாதனை பண்ணலாம். அதுக்கு முயற்சியும் மூளையும் தான் முக்கியம். நாம திருவிழாவுக்கு போலாமா கண்ணா? வாமா. எப்படி மெட்ராஸ்க்கு அடுத்த ட்ரெயின் எப்போ? ஏங்க 2 நாள் தங்கிட்டு போலாமே? போலாம், ஆனா கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. குழந்தைக்கு எக்ஸாம் வேற. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ரயில் வருது. அதுல டிக்கெட் சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க போய் இந்த ட்ரெயின் டிக்கெட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயா. டாடி, ஒன்றும் இல்லைம்மா. டாடி, ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சு போச்சே, இப்போவாது சொல்லலாம்ல. பொறுமையா இருமா. ஒவ்வொரு கிராமத்து திருவிழாவிலையும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருவிழாவிலையும் இருக்கு. அதை நீ பண்ணிட்டு வா, அப்புறம் சொல்றேன். என்ன டாடி அது? அங்க பாத்தியா, தட்ஸ் மரிக்கொழுந்து. 2 கட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள மாதிரி ஆத்துல கரைச்சிட்டு வா, அப்புறம் சொல்றேன். வாங்கம்மா. வணக்கம். 2 கட்டு கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க பணம். பணம்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேணாம் தாய், உங்ககிட்ட போய் பணம். சர்ப்ரைஸ். வணக்கம்மா. சித்ரா, போலாமா? என்ன டாடி இது? மரிக்கொழுந்துமா, பூ மாதிரி ஒரு விஷயம். பூக்கு கொஞ்சம் அழகு உண்டு. இதுக்கு பிரமாதமான அழகு இல்லைனாலும் ஒரு அற்புதமான வாசனை உண்டு. உங்க அம்மா மாதிரி. இன்னைக்கு என்னடா இந்த கிராமத்து ஜனங்கள் உங்க அம்மா பேர்ல பெரிய திருவிழா நடத்துறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மரிக்கொழுந்து பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு போற்றப்படுகிற உன் தாய் அவளோட நிஜ வாழ்க்கையில இதே கிராமத்து மூல முடுக்குல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தா தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சுடா. வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும், எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்துறால தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல, எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் இல்ல.
என்ன கிழவி வேலையெல்லாம் மும்மரமா நடக்குதா? என்ன மாதிரி குழந்தை இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரியா? ஆமா, மறி கொழுந்து வேலைய முடிச்சிட்டு மடி நிறைய கட்டிட்டு வந்திருக்கா. அதுல நீ கொஞ்சம் அவுத்து வாங்கிக்க. ஏன் கழுவி, உனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவளையும் திட்டிக்கிட்டே இருக்க. பின்ன என்னடி, பொம்பளையா லட்சணமா நடந்து வாராளா பாரு. என் சக்திக்கு இது வரைக்கும் 10 மாப்பிளைய பாத்துட்டேன். ஆம்பளை மாதிரி இருக்கான்னு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமல போயிருவான், விடுவியா? அதானே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. டேய் பழனி, என்னங்கய்யா? இங்க வா. இதோ வந்தானுங்க. அடச்சி, டப்பா வேற. நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்குழந்தை கூப்பிட்டு வா. யாரு? மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், போய் கூப்பிட்டு வா. சரிங்க. கேள்வி கேக்குறான். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்க? குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு. செண்பகம் என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, நீ வேலையை பாரு. என்னன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு மறி குழந்தை. உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டுருக்காரு. வெரசவா கும்பிடுற தேவரையா கூப்பிட்டா? ஆமா மறிக்குழந்து, நான் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இந்தா. எதுக்குயா? ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு. நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அடியே செம்பகம், செங்கல்ல உடைச்சு என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு 1 முதல்ல போட்டது நீ இல்ல, தேவரையா. ஆமா தேவரே, எப்படி? அப்படித்தான் மறிக்குழந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பாரு. என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணும் மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணி ஐயரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8 இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன. இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறிக்குழந்தை கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற. ஏன் கணக்கு லாரி வந்தா லோடு எடுத்துனீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க. மாசம் பிறந்துச்சா மணி ஆர்டர் வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தந்தி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டுல உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க,
1000 2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்தா வச்சுக்க. வேண்டாமா அட வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காத்துக்கு திண்டாடுற, இதுல எனக்கு கொடுக்குறியா? ஆட எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி 2 வீட்ல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி வாங்கிக்க. நீ பட்னி கிடக்குறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற நீயே நல்லா இருக்கணும் தாயி. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாத்தி தாமா அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதே நேரம் ஊர் பூரா 5 வாங்கி வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாம எல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு. அதுக்கு அப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான். இல்ல ஆமா ஆடைய அரிச்சந்திர மகாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விடு நான் போறேன். இல்ல இல்ல மாதிரி கொண்டு கொண்ட ரூபாய நான் தண்டா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே. நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ, இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர? வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது? ஊரை சுத்திட்டு ஒண்ணு வரல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில? அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுவ. ஆமா ஆமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் 9 மணி நேரமா. நான் இந்த இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம். கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவக்குத்து நடக்குதா, பாவத்து வரலாம். நான் வரல. என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவக்கூத்து வருது தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முனிசாமி பையில போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க, நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவக்கூத்து பார்த்து வரலாம்ல. அக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனிசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு. எழுப்புடா அவனை. டேய் இந்திரி, யாரு குமரசாமி? ஊருக்குள்ள பாவக்கூத்து வருதுன்னு தண்டரா போட்டியாமே. பாவக்கூத்தா? நானா? டேய் எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏன் பொண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு நீதாடா. மாட்டிக்கிட்டானே. என்னடி சொல்ற? நீ ஒண்ணு பேசாத வாக்கா. என்ன தெரிவித்த சொல்ற? இந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்கூத்து வரதா ஊருக்குள்ள சொல்லி தண்டரா போட்டிருக்கான். ஐயோ, இப்பத்தே பாவக்கூத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்கூத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்புட்டு தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க கையில காசை கொடுத்து பாவக்கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சீங்க? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறி கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது.
பொண்ண பொண்ணு பார்க்க வந்தவன்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பொண்ணு என்னன்னு பின்ன என்ன மாதிரி குழந்தை கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிள்ளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. ஆஹா, எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து, பாடு. அட பாடு முள்ள. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? சும்மா போ. உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? கண்ணா, நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சிட்டியாடா. இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு ஒரு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறி கொழுந்தா? அதேதான். அதான் மறி கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம்.